வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் ரோஷன். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகர் இலங்கை தொடர்பாக அறிக்கை அண்மையில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கும் நிலையில் அரசாங்கத்திற்கு தலையடியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த அறிக்கையில் முக்கியமான விடயமாக இது ஒரு நல்ல நேரம், சகல இன மக்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் மற்றும் பழைய போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கை போன்றவருக்கு பதிலடியை வழங்குங்கள் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இது உண்மையில் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும் விடயமாக அமைந்திருப்பதாக அர்ஜுனா எம்பி குறிப்பிடுகிறார். அதே நேரம் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இதை விடுத்து மேலதிகமான சில நடவடிக்கைகளும் அனுருகுமார அரசுக்கு தலைவலியை கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோருக்கு இடையிலான கருத்து முரண்பாடுகள் நாடாளுமன்றத்தில் வெளிப்பட்டதன் மூலம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. இது தொடர்பில் பேசிய அர்ஜுனா எம்பி, அண்மையில் முன்னாள் அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு எதிர்க்கட்சி கூட்டணியை வலுவாக அமைப்பது தொடர்பான விவாதங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டும் அர்ஜுனா எம்பி, இது ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஆரம்ப அறிகுறியாக பொதுமக்கள் இதை பார்ப்பதாக குறிப்பிடுகிறார். இவ்வாறான உள்நாட்டு பிரச்சனைகளை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் என்பது ஒரு புறம் இருக்கு. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவா அமர்வில் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட இருக்கின்ற விடயங்களும் அனுருவின் அழுத்தங்களுக்கு காரணமாக இருக்கும் என்பதை அர்ஜுனா எம்பி குறிப்பிடுகிறார். மேலும் வெளிநாட்டில் இருந்து வரப்போகின்ற சர்வதேச அழுத்தங்களை சமாளிக்கும் அதே நேரம் அது தொடர்பில் உள்நாட்டில் ஏற்பட போகின்ற அரசின் நிலையற்ற தன்மையினையும் அனுருவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்க போகிறது என்கிறார் அர்ஜுனா. இது தொடர்பாக மிக தெளிவாக குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி, உள்நாட்டு அழுத்தங்கள் என்று பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இரண்டாவது மகன் ஜோசிந்த ராஜபக்சவினால் சீனாவுடன் இணைந்து ராக்கெட் ஒன்று அனுப்பப்பட்டதாகவும் இதன் மூலம் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதாகவும் கடந்த காலங்களில் ஜேவிபி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக சுட்டிக்காட்டுகிறார். இந்த நிலையே இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக கொண்டு கடந்த தேர்தல்களில் ஜேவிபி அரசாங்கத்திற்கு மக்கள் வாக்களித்ததாகவும் அர்ஜுனா குறிப்பிடுகிறார். இந்த விடயத்தை மேலும் விளக்கமாக கூறும் அர்ஜுனா, குறித்த ராக்கெட் விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற அமர்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கவினால் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, குறித்த செய்மதி அனுப்பப்பட்டதற்கு இலங்கை பணம் செலவழிக்கப்படவில்லை என்பதையும் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட ராக்கெட்டால் இலங்கைக்கு வருமானம் வந்து கொண்டிருப்பதாகவும் பதில் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் இந்த விடயத்தை கையில் எடுத்த ஊடகங்கள் தேர்தலுக்கு முன் இவர்கள் தொடர்பாக குறிப்பிட்ட விடயங்களையும் தற்போது நாடாளுமன்றத்தில் இவர்கள் குறிப்பிட்ட விடயங்களையும் ஒரு சேர வெளிப்படுத்தி இருந்த நிலையில் பரபரப்பான விவாத பொருளாக இது மாறியிருந்தது. இந்த நிலையில் அதனை சமாளிக்க அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமர் கூறியது போய் அந்த ராக்கெட் காணாமல் போயிருக்கிறது என்றும் அதனால் இலங்கைக்கு வருமானம் வரவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் என அர்ஜுனா சுட்டிக்காட்டுகிறார். அடுத்தபட்சமாக இரண்டாவது பிரச்சனையை குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி, கடந்த காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாணத்தின் கட்டளை தளபதியாக இருந்த அருண் ஜெயசேகர தற்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறார். எனவே இது தொடர்பான விசாரணைகள் அவருடைய வகிபாகம் உள்ளதால் அந்த விசாரணைகள் நீதியான முறையில் இடம்பெறாது என்பதை காரணம் காட்டி நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்ட போது நானும் அதில் கலந்து கொண்டிருந்ததாக குறிப்பிட்டார். அதாவது ஈஸ்டர் தாக்குதல் பிரச்சனைகளை அரசாங்கம் மூடி மறைக்கிறது. அரசாங்கத்தால் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தெளிவான எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் திண்டாடுகிறது என்ற அடிப்படையில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்ததாக கூறுகிறார். தொடர்ந்து தெரிவித்த அர்ஜுனா எம்பி, இந்த விடயம் தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் கூட சிங்கள மக்கள் மத்தியிலும் இலங்கை அரசியலிலும் ஒரு பாரதூரமான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக கூட பார்க்கப்படுகிறது என்றார். அதே சமயம் மற்றும் ஒரு பிரச்சனை, பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியாக மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து பிரிந்து சென்றால் 54 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரோடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் அர்ஜுனா சுட்டிக்காட்டுகிறார். இது தொடர்பாக விளக்கமாக கூறிய அர்ஜுனா எம்பி, இலங்கை அரசியலில் இது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், பிரதமரும் குறைந்தது 54 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெளியேறும் இடத்து ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று இரண்டு பக்கங்களிலும் சம அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்னளவாக 120 அல்லது 125 உறுப்பினர்கள் என்ற நிலைமை நீடிக்கும். எனவே தாங்கள் தமிழரசு கட்சி உட்பட எதிர்க்கட்சியாக ஆட்சி அமைக்க முன்வந்தாலும் ஜனாதிபதி ஒரு கட்சியிடமும் நாடாளுமன்றம் பிரதமர் எதிர்க்கட்சி இன்னொரு கட்சியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைய போகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டு பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதியும் வீடு செல்ல வேண்டிய நிலைமையை ஏற்படும் என்று அர்ஜுனா தெளிவுபடுத்தினார். இவை உள்நாட்டு பிரச்சனைகளாக இருந்து அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் போது சர்வதேசத்தில் இருந்து வருகின்ற அழுத்தங்கள் மிகப்பெரிய அழுத்த பிரச்சனைகளாக கொடுக்கும் என்பதையும் அர்ஜுனா குறிப்பிடுகிறார்.
அதாவது ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு தன்னுடைய ஆணையாளரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இலங்கை ரோம் சாசனத்தில் கையொப்பமிடுவதன் மூலமே இலங்கை சர்வதேசத்திலிருந்து வருகின்ற அழுத்தங்களிலிருந்து விடுபட்டுக் கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறது. ரோம் சாசனத்தில் 125 நாடுகள் கையொப்பமிட்டிருக்கும் போது இலங்கை கையொப்பமிடவில்லை. 2016 ஆண்டில் இலங்கை ICCயில் கையொப்பமிடாமல் இருப்பதற்குரிய தமிழ் மக்களுக்குரிய முஸ்தீபை இலங்கை அரசாங்கத்திற்கு எடுத்துக் கொடுத்தவர் சுமந்திரன் என்று தெரிவித்தார் அர்ஜுனா. இதன்படியே இலங்கை ஒரு பொறுப்பு குரல் சொல்ல வேண்டிய ஒரு நாடாக மாற வேண்டும் என்றால் ரோம் சாசனத்தில் கையொப்பமிட வேண்டும் என்று மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை தெளிவுபடுத்துவதை அர்ஜுனா விளக்குகிறார். தொடர்ந்து அர்ஜுனா தெரிவிக்கையில், இதில் ரோம் சாசனத்தில் இலங்கை கையொப்பமிட்டால் இலங்கையில் குற்றவாளிகளாக அல்லது மனித உரிமை மீறல்களில் ஈடுபடும் அரசாங்கமும் ராணுவ அதிகாரிகளும் சர்வதேசமும் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சென்றே ஆக வேண்டும். இந்த விடயங்களுக்கு அர்ஜுனா எம்பி ஒரு அண்மைய உதாரணமாக இஸ்ரேலை சுட்டிக்காட்டுகிறார். அதாவது ரோம் சாசனத்தில் இஸ்ரேல் கையொப்பமிட்டிருக்கும் நிலையில் பாலஸ்தீனத்தின் மீது செய்யப்பட்டு வரும் இனஅழிப்பு நடவடிக்கையின் காரணமாக இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் இஸ்ரேலிய பிரதமருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2009 நிகழ்வுகளுக்கு பின்னர் 2010 காலப்பகுதியில் இருந்து இலங்கையை ரோம் சாசன உடன்படிக்கையில் கையொப்பமிட வைக்க வேண்டும் என்று புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் பல பேர் ஈடுபட்டிருந்தாலும் இங்கிருக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை வலுவற்றதாக்கினார்கள் என்பது அர்ஜுனாவின் நிலைப்பாடு. அதிலும் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பங்கு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகிறார். அதன்படி ரோம் சாசனத்தில் இலங்கை கையொப்பமிடுமாக இருந்தால் 2009 ஆண்டு தமிழினம் அளிக்கப்படும் போது அந்த இடத்தில் கட்டளை அதிகாரியாக இருந்தவர், அப்போது அரசாங்கத்தில் இருந்தவர்கள், ராணுவ தளபதிகள் அனைவருமே சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டிய தேவை ஒன்று தற்போதைய அரசாங்கத்திற்கு ஏற்படும். இந்த இடத்தில் தற்போதைய ஜனாதிபதி இருதலை கொள்ளி எறும்பாக செயற்படுவதாக குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி, குற்றவாளிகளாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த ஆட்சியாளர்களை கொண்டு நிறுத்தும் இடத்தில் இலங்கையில் இவர்களுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வரும். அதே நேரம் குற்றவியல் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளை புறந்தள்ளி குறித்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கும் கடந்த ஆட்சியாளர்களை காப்பாற்றினால் சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து கிடைக்கும் கடன்கள் உட்பட பல்வேறு கடன்கள் நாசமாக போவதற்குரிய வாய்ப்பு உள்ளது என்பதையும் அர்ஜுனா எம்பி விளக்கினார். எனவே தற்போதைய நிலையில் மிகப்பெரிய போருக்குள் அனர்வமான திசநாயக்கு சிக்கி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அர்ஜுனா குறிப்பிடும் மற்றொரு விடயம் குறித்த சர்வதேச நீதி விசாரணைகளில் இங்கே நடைபெற்ற உண்மையான விடயங்களை எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் வாக்குமூலம் வழங்குவதற்கு தயாராக இருந்ததில்லை. எனவே தற்போது தன்னை ஒரு கிறுக்கு பிடித்த அரசியல்வாதி என்று குறிப்பிடும் அவர் தன்னால் அரசுக்கு இருக்கின்ற தலைவலியினையும் குறிப்பிடுகிறார். அதாவது இனிவரும் காலங்களில் என்னை கட்டுப்படுத்துவது என்பதே அரசாங்கத்திற்குரிய பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்றும் கைது விடயங்கள் இடம்பெறலாம் என்றும் கூறுகின்றார். இதன் மூலம் தன்னை ஜெனீவா அமர்வுகளில் கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கலாம் அல்லது சுட்டுக் கொள்ளலாம் என்றும் அர்ஜுனா எம்பி எதிர்ப்பு கூறுகின்றார். தான் எதற்குமே பயமற்றவனாக இருப்பதாக குறிப்பிடும் அர்ஜுனா முள்ளிவாய்க்காலில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் அழுத்தி கூறினார். அதன்படி நடந்த விடயங்களை உண்மையாக சர்வதேச நீதிமன்றத்திலும் அல்லது மனித உரிமைகள் சம்பந்தமான குழு விசாரணைகளிலோ தான் சாட்சியம் வழங்குவதற்கு ஒருபோதும் தயங்க போவதில்லை என்றார். தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதை சுட்டிக்காட்டும் அர்ஜுனா எம்பி, இவ்வளவு காலமும் முதுகெலும்பில்லாத தமிழ் அரசியல்வாதிகளை நீங்கள் நாடாளுமன்றம் அனுப்பியிருந்த நிலையில் தான் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நெருத்தனமான நாடாளுமன்ற உறுப்பினராக சாவதற்கு தயாராக இல்லை. தெளிவாக சொல்லுகிறேன், இந்த விடயம் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்திலும் தான் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அர்ஜுனா எம்பி மீண்டும் அழுத்தி கூறினார். இவ்வளவு காலம் குறித்த முதுகெலும்பில்லாத அரசியல்வாதிகள் ஜெனீவா அமர்வுகளில் இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றும் செம்மணியில் மனித புதைக்குழி இல்லை என்றும் கூறி வரும் நிலையில் அதற்கான சாட்சியங்களை அனுப்பி வைத்திருப்பதோடு தன்னாலும் சாட்சியங்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தான் ஜெனீவா சென்றால் நிச்சயமாக அதை வெளிப்படுத்துவேன் என்றும் குறிப்பிட்டார் அர்ஜுனா எம்பி. வவுனியா மாவட்ட வர்த்தக சங்க நிர்வாக சபை இலங்கை தமிழரசு கட்சியால் எதிர்வரும் திங்கட்கிழமை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கதவடைப்புக்கு தங்களது ஆதரவை வழங்க முடியாது என்று தீர்மானித்துள்ளது. இந்த தகவலை சங்கத்தின் தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி அறிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சமீப காலமாக ராணுவ பிரசனம் அதிகரித்திருப்பது, மேலும் முல்லைத்தீவு முத்தியன்கட்டில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதத்தில் வடக்கு கிழக்கு தழுவிய கதவடைப்பு நடவடிக்கை இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் சுமந்திரன் அறிவித்திருந்தார். இந்த கதவடைப்பு நடவடிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. வவுனியா மாவட்ட வர்த்தக சங்கம் தங்களது ஆதரவை வழங்க வேண்டும் என்று கூறி எம் சுமந்திரன் 2 நாட்களுக்கு முன்பு சங்கத்தின் பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்தும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வவுனியா வர்த்தக சங்கத்தின் நிர்வாக சபை கூடி கதவடைப்பு தொடர்பான முடிவை எடுத்திருந்தது. விவாதத்தின் போது பெரும்பாலான நிர்வாக சபை உறுப்பினர்கள் அன்றைய தினம் வியாபார நிலையங்களை வழக்கம் போல் திறந்து வைத்து வர்த்தக செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தனர். இதன் அடிப்படையில் வரும் திங்கட்கிழமை வவுனியா மாவட்டத்தில் வியாபார நிலையங்கள் வழமைப்படி செயல்படும் என்றும் சங்கம் கதவடைப்புக்கு ஆதரவு வழங்க இயலாது என்றும் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளது.
எங்களது தீர்மானம் வியாபாரிகள் மற்றும் மக்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்காத விதத்தில் எடுக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை முல்லைத்தீவில் இளைஞன் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் திங்கட்கிழமை நடத்தப்பட உள்ள கதவடைப்பு எந்த பயனும் தராது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருந்தார். இலங்கை தமிழரசு கட்சி சமீபத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் பரவலாக கதவடைப்பு நடத்தப்படும் என்று அறிவித்தது. இதன் காரணமாக அந்த நடவடிக்கையை குறிவைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து ஆனந்த் விஜயபால தெரிவிக்கையில் கதவடைப்பு நடத்துவதற்கான காரணம் எதுவுமே இல்லை. முல்லைத்தீவு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கதவடைப்பு நடத்துவது எந்த விதத்திலும் தேவையற்ற செயல். அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எங்களால் கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை இல்லை. நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்கவே அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நாட்டின் புற மாகாணங்களிலும் நடைபெறுகின்ற போது அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் கதவடைப்புகளை மேற்கொள்ளவில்லை. இத்தகைய சம்பவங்களை இன மத அடிப்படையில் பார்க்கக்கூடாது. குற்றம் எங்கு நடந்தாலும் எந்த பின்னணி உடையவராக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக காவல்துறை உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கிறது. கடந்த சில மாதங்களில் இதை நாங்கள் செயல்முறையில் நிரூபித்துள்ளோம் என்றும் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருந்தார்.